ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்போடைய ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டர் சார்லி ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவரை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இல்லாததுனால அவரு இறந்தும் போயிருக்காரு. ஸோ இப்போ அவரை யாரு கொலை பண்ணான்னு சொல்லி தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. என் தலைவனையே சாச்சிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டா ப்ளூம்பர்கோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராரி எரிசன் ஒராக்கலோடைய கோஃபவுண்டர் அண்ட் சிடிஓவான அவரு இப்போ அவருடைய ஸ்டாக்கு ரைஸ் ஆகி அவருடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால அவரு எலான் மஸ்கையே ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட் நம்பர் 1 பர்சனா ஆகியிருக்காரு. எலான் மஸ்கோடைய நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா 385 டு 390 பில்லியன் டாலர்ஸ். பட் எலிசனுடைய நெட்வொர்த் இப்போ என்னவா ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 393 பில்லியன் டாலர்ஸ். ஸோ இதுல பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனாலும் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5-10 வித்தியாசம் தான் இருக்கு. ஸோ எலான் மஸ்க் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எப்பவுமே அமெரிக்காக்கும் சைனாக்கும் நடுவுல ஒரு சின்ன கிளாஷ் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் தான் டாப் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது விண்வெளி துறையிலையும் சைனாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டியே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்போ ரஷ்யாவுடைய வர்த்தக பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து அமெரிக்கா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாசால இனிமே எந்த ஒரு சைனீஸ் பீப்புளுக்கும் அனுமதி கிடையாது, வேலையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தடையை போட்டு இருக்காங்க. ஸோ சைனீஸ் பீப்புள் இன்ஜினியர்ஸ் யாருமே அந்த நாசாவுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணாதபடி டைட்டா கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் பாலிசிஸ்ல ஒரு மிகப்பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. டெய்லி அமெரிக்கா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் வந்துட்டே இருக்கு. ரூம் போட்டு யோசிப்பாங்க போல எப்படிடா அடிக்கலான்னு. ரீசெண்டா வந்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வர்த்தக பிரச்சனையினால நம்ம நாட்டில் இருக்கிற ஜிஎஸ்டியோடைய விலையை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதோடைய அப்டேட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஜிஎஸ்டி வெஹிக்கல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறையவே குறைஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி வெஹிக்கிள் சேல் பண்றவங்களுக்கெல்லாம் அரசு என்ன உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோடைய விலை குறைப்ப ஒரு பட்டியலா போட்டு அதை செவுத்துல ஒட்ட வேணும்னு ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ்ல பிரதமர் மோடியோடைய படமும் இருக்கணும்னு சொல்லி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரருக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பட்டியல்ல ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விலை இருந்துச்சு, ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு அப்புறம் என்ன விலை இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னை மாநகராட்சியில வேலை செய்யற தூய்மை பணியாளர்களுக்கு இனிமே 3 வேளையும் ஃப்ரீயா சாப்பாடு போடுற பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானுக்காக 3 வருஷம் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.81 crores பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இதுக்கான டெண்டரையும் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்ல பேசிக் ஒர்க்கர்ஸோடைய வெல்ஃபேருக்கு இது ஒரு நல்ல ஸ்டெப்பாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.